அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவ்வையின் கூற்று. நண்பர்களே, அருளை விரும்புவோர் பொருளை விரும்பினால் அது கைகூடாது. அருளை விரும்புவோர் பொருளை விரும்பக்கூடாது. இது தலைப்பு. இதற்கு அவ்வை ஒரு அழகான பாடலை சொல்லுகிறாள். கற்றை குழலார் கவினெல்லாம் ஓர் மகவை பெற்ற அக்கணமே பிரியுமே. கற்று அருளை கேட்ட பெரியோர் பெருமையெல்லாம் வேறு ஒன்றை கேட்ட பொழுதே கெடும் என்று அவை சொல்லுகிறாள். கற்றை குழலார் கவினெல்லாம் ஓர் மகவை பெற்ற அக்கணமே பிரியுமே. அதாவது ஒரு பெண்ணினுடைய அழகு எல்லாமே ஒரு குழந்தையை பெற்றபின் போய்விடும் என்று அவை சொல்லுகிறாள். அதுபோல நல்ல கற்று அறிந்து அருளை மட்டும் கேட்ட ஒரு பெரியவர்கள் சான்றோர்கள் பெருமையெல்லாம் பொருளை நினைத்தால், பொருள் வேண்டுமென்று நினைத்தால் அக்கணமே அந்த பெருமையெல்லாம் கெட்டுவிடும் என்று சொல்லுகிறார். நண்பர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், எதுவும் அழகு நிரந்தரமல்ல, பொருள் நிரந்தரமல்ல. எது நிரந்தரம் என்று சொன்னால் அருள்தான் நிரந்தரம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஞானிகள், சந்நியாசிகள், அவங்களை எடுத்துப்பார். அவர்கள் பொருளை விரும்பாமல் அருளை விரும்பியதால் தான் அவரை சுற்றி கோடிக்கணக்கான மக்கள் நெருங்கி இருக்கிறார்கள். பொருளை விரும்பி இருக்கக்கூடிய பணக்காரர்களை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கிறார்கள்? ஈக்களை போல சிலர்தான் இருப்பார்கள். அதனால் நண்பர்களே, பொருள் தேவை. நீங்கள் அருளை நிரம்ப பெற்று விடுவீர்களே, ஆனால் அருள் நிரம்பியவர்களாக இருக்கின்ற பொழுது உங்களை தேடி அத்தனை பொருட்களும் அத்தனை செல்வங்களும் வந்து சேரும். அப்படி வந்து சேர்ந்தாலும் கூட அது அடுத்தவர்களுக்குத்தான் பயன்படுத்துவீர்களே ஒழிய உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள மாட்டீர்கள். உங்களுக்கென்று எதுவுமே நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அப்படி அருளை விரும்பக்கூடியவர்கள் மட்டும்தான் உயர்நிலையில் இருப்பவர்கள் என்பதனை அவை மிக தெளிவாக சொல்லுகிறாள். இந்த உலகத்துக்கு இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எல்லாருமே பொருளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கையாகி விடாது. அருள்தான் நமக்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து உள்ளத்தை விரிவடைய செய்து ஞானத்தை போதிக்கும், ஞானத்தை கொடுக்கும். என்றென்றும் நம்முடைய பெயர் நிலைத்து நிற்கின்ற வகையிலே அருள்தான் எப்பொழுதும் நம்மை வழிநடத்தும் என்பதனை அவை சொல்லுகிறாள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.